ஹே ஆல் அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அலிமாஸ் மணி விலாக்ஸோட. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மட்டன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு உங்கள்கிட்ட ரெசிபி ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ என் வாய்ஸ் வந்து கோல்டுனால எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு, நேற்று ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு, அதனால் ஷேர் பண்ண முடியல. ஸோ அதான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே எடுத்து வச்சுட்டேன். நான் 1/2 கிலோ பிரியாணி செய்கிறேன். அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சை, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஒரு சைடு மட்டனையும் இஞ்சி பூண்டு போட்டு கல் உப்பு போட்டு வேக வச்சுட்டேன். ஒரு சைடில் பார்த்திங்கன்னா பிரியாணியோட பாட் எடுத்துகிட்டு நம்ம அதில் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் இது 3மே ஆட் பண்ணிவிட்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து இதில் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம கல் உப்பு போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கல் உப்பு போட்ட உடனே கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். காஷ்மீரியில் ஆட் பண்ணல. 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஏற்கனவே நான் மட்டன் பீசஸ்லையுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணுங்கள், கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சாப் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி பீசஸையும் நான் இதில் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி அதையுமே சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் முழுசாக சாப்பிடும்போது வராது. ஒரு சைடு அரிசி ஊற வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாலே சீக்கிரமாக ஊறிடும் பாஸ்மதி அரிசி. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸும் நல்லா குக்காகி வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து பிரியாணியில் மசாலாவில் நம்ம தயிர் ஆட் பண்ணிவிட்டு எலுமிச்சப்பழமும் ஆட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம வெந்த இந்த மட்டன் பீசஸையும் நல்லா வந்து தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரிசி ஊற வச்ச உடனே வந்து ஒலை வச்சிடணும். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா கல் உப்பு போட்டு கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு அரிசி கொதி வந்ததும் இதை நல்லா ஊற வச்சுருக்கிற அரிசியை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டேன். ஒரு 80% குக் பண்ணி இந்த பிரியாணி அரிசியை எடுத்துகிட்டு மசாலாவில் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அங்கங்கே ஒயிட்டாகவும் இருக்காது, அங்கங்கே மசாலாவும் இருக்காது. நல்லா லிட் க்ளோஸ் பண்ணி 5 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி இழுத்துரும். தண்ணி இழுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு அடியில் பிளேட்டோ இல்லை ஸ்டாண்டோ வச்சு நம்ம வெட் கிளாத்தை நினச்சி இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் இருக்கிறதுலே உங்களுக்கு மீடியமான ஸ்டவ்வில் வச்சு எடுத்திங்கன்னா நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ இது சுட சுட சூப்பராக இருக்கும். நல்ல பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக வெந்துடும். தம்மில் போடும்போது தான் நம்மளுக்கு மட்டன் பீசஸ்லாம் இன்னும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். பிரியாணியோட சேர்ந்து மசாலாவோட எல்லாமே சூப்பராக நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதே மாதிரி ப்ராசஸில் ஸ்டெப்பில் குக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் மட்டன் தம் பிரியாணி கரெக்டாக வரும். ஸோ இப்போ ப்ரேயர் இருக்கிறனால நான் ஃபஸ்ட்டு வந்து இதை எடுத்துகிட்டு ஹாட் பேக்கில் போட்டு சூடாக வந்து எடுத்து வச்சுட்டு ப்ரேயர் பண்ண போயிட்டோம். ஸோ ப்ரேயர் பண்ணி முடிச்சக்கப்புறம் நல்லா சூடாக பிரியாணி சாப்பிட்டோம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.